புதுசா வீடு கட்டவோ, வீட்டின் பழுது பார்க்கவோ, மற்ற கட்டிட பணிகளுக்கோ ஆற்று மணலை அதிக விலை கொடுத்து வாங்கி ஏமாற வேணாம். அரசாங்கத்தோட TNSand.in, அதாவது நீர்வளத்துறையின் தமிழ்நாடு மணல் இணைய சேவை மூலம் நியாயமான விலையில் புக்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லித்தான் இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு. ஆனா இதிலும் மோசடி நடப்பதாக ஆடியோ ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு ஒரு சாமானியன். என்ன நடந்தது, எப்படி நடக்குது என்பது குறித்துதான் இந்த வீடியோவுல டீடைலா பார்க்க போறோம். டிபோட்டே வர மாட்டேது, கட்ட மாட்டேதுங்க டிபோட். சார் டிப்போ ஓபன் பண்ணல சார், புக்கிங் கிடையாது இன்னைக்கு. ஏன் சார் ஏன் சார் பெண்டிங் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கா சார், புக்கிங் விட்டா அப்புறம் இதுவா இஷ்யூ ஆயிடும் சார். ஃப்ரைடே புக்கிங் இருக்குல்ல? ஆமா சார், அது தெரியுது சார். புக்கிங் விட்டாதான் சார் புக்கிங் டிப்போ காட்டும். இப்ப எப்ப விடுவீங்க? இப்ப நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் சார் புக்கிங். இன்னைக்கே மேடம் லீவு? சார் அதான் சார் லீவ் இல்லைங்க சார், பெண்டிங் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு சார். மேடம் வீக்லி ஒன்ஸ் போடுறீங்க, அதுவுமே வந்து அனௌன்ஸ்மெண்டே இல்லாம நீங்க பாட்டு பிளாக் பண்ண நேரத்தை சொல்லுங்க. இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? அட்லீஸ்ட் என்னங்க சார்? இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க முன்னாடியே? எங்களுக்கே இப்பதான் சார் அப்டேட் பண்ணாங்க, 8 o'clock தான் அப்டேட் பண்ணாங்க. மேடம் தமிழ்நாடு ஸ்டாண்ட் புக் பண்றதே வந்து அப்ரூவலுக்கே ஒரு 15 நாள் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் புக்கிங் பண்ற நாள் ஒரு நாள் தான். 15 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாங்க மேடம். அப்படிங்களா? அப்ப புக்கிங் பண்ணும்போது இது பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன மேடம்? அது இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கலாம்ல, இன்னைக்கு பிளாக்னு இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்ல. நான் காலையில இருந்து 8 மணி நேரம் உட்காந்துருக்கேன், 9:15 ஆயிடுச்சு. இப்ப கால் பண்ண இப்படி சொன்ன நேரத்தை சொல்லுங்க. முன்னாடி இன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நீங்க? அதான் சார் எங்களுக்கே இப்பதான் சார் சொன்னாங்க, 8 மணிக்கு தான் சார் சொன்னாங்க. 8 மணிக்கு கால் பண்ணலையா, ரீச் ஆகலையா? இல்ல பிஸி தான் வருது, 8 மணில இருந்து கால் பண்றேன், வாட்ஸ்அப் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. யாருக்காவது வெளியில யாராவது விக்கிறீங்களா என்ன? அதுக்கு தெரியல எனக்கு. சாண்டு வாங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரே போர்ட்டல் தான் வச்சிருக்காங்க. அந்த போர்ட்டலும் இதே மாதிரி ஃப்ரைடே மட்டும் தான் புக் பண்றது ஆப்ஷன். அந்த ஃப்ரைடேவும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது எப்படி புக் பண்ணுவாங்க மக்கள்? அப்படி இல்லைங்க சார், 2 டிப்போ தான் சார் ஓபன் பண்ணிருக்காங்க. கோவிலடி வந்து இஷ்யூவா இருக்கு சார், லோக்கல் இஷ்யூன்னு சொல்லிருக்காங்க. கோவிலடி இஷ்யூவா இருக்கா? ஆமா லோக்கல் இஷ்யூ சார். கோவிலடி 2 டிப்போ தான் சார் இருக்கு, கோவிலடி பெருமநல்லூர். பெருமநல்லூர் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ், பழைய கேன்சல் ஆர்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சார். அதான் இன்னைக்கு புக்கிங் விடல. இன்னைக்கு புக்கிங் விட்டானா அது கேன்சல்லே காட்டும். அதான் பெண்டிங் ஆர்டர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த புக்கிங் விடுவாங்க சார். அட போங்கம்மா, இது பண்ணிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்மா. நான் வேணா இன்ஃபார்ம் பண்றேன் சார். இன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம். முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல மேடம், இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? புரியுது சார், எங்களுக்கும் இப்பதான் சார் அப்டேட் பண்ணாங்க, உங்களை மாதிரி தான் சார் நாங்களும். சரி பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயம் சென்ற அளவை விட கூடுதலா மணல் அள்ளி சட்டவிரோத விற்பனை செய்ததாகவும், மணல் ஒப்பந்த குவாரிகளில் கிடைத்த வருமானத்தின் மூலமா சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் நடந்ததாகவும் புகார்கள் குவிந்தன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிரடியா சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைச்ச சம்பவம் தமிழ்நாட்டையே பரபரக்க வச்சது. இதை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நீர்வளத்துறை செயலர்கள் 5 மாவட்ட ஆட்சியர்கள் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு எல்லாம் தொடுத்தாங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறையின் மணல் சேவை திட்டத்துல மக்களுக்கு மணல் விற்பனை செய்யறதா சொல்லிக்கிட்டு மறுபடியும் அரசாங்கம் மணல் மாஃபியா கிட்ட பிளாக்ல வித்துடுறாங்க. மக்களுக்கு நியாயமான முறையில மணல் கிடைக்கிறதில்ல அப்படின்னு ஆடியோ ஆதாரங்களோடு குற்றம் சாட்டுறாரு சமூக செயற்பாட்டாளர் விஜயகுமார். சார் இன்னைக்கு உங்களோட ஒரு ஆடியோ ஒன்று கேட்டோம், ஒரு செய்தியும் வெளியிட்டு இருந்தீங்க நீங்க. ஓகே, அந்த மணல் தொடர்பான அந்த விவகாரம் தான் சார். ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணல் மாஃபியாவை, அதாவது மணல் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறத கம்மி பண்றதுக்காக TNSand.in ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுல தான் வந்து மக்கள் வந்து வீடு கட்டுற மக்கள் வந்து சாண்ட் புக் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடு கட்டுற சைட்டு எங்க மணல் எடுக்க போறோம், வீடு கட்டுறதுக்கான பிளான் டீடைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணா, அதை அப்ரூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம புக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சைட் அப்ரூவல் சொல்லுவாங்க அது. இப்ப சைட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டா இப்போ 10-15 நாள் எடுத்துக்கிறாங்க இதுக்கு அதை அப்ரூவ் பண்றதுக்கு. அதை அப்ரூவ் பண்ற பிறகு தான் நம்ம புக் பண்ண முடியும். ஓகே, அது வந்து வீக்லி அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஓபன். ஆமா, இது அப்ரூவ் ஆயிட்ட பிறகு புக்கிங் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட பிளானை கொடுத்து நம்ம அப்ரூவ் வாங்கிக்கணும். ஆமா, சைட் அப்ரூவல் சொல்லுவாங்க அது. ஓகே, அதுக்கு வந்து 10 days ஆக்குறாங்க.
அது அத்தாரிட்டி யாருன்னே தெரியல. அது அத்தாரிட்டி பத்தி எதுவுமே கொடுக்கல. அதுல யார் இதை அப்ரூவ் பண்ணுவாங்க சார் உங்ககிட்ட இதுக்கு அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு? அந்த அத்தாரிட்டி அந்த நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் 1 கொடுத்திருக்காங்கல்ல சார், இந்த கஸ்டமர் அபிஷியல் கஸ்டமர் கேர் நம்பர் 1 கொடுத்திருப்பாங்க நம்ம கிட்ட. அவங்க கிட்ட இத பத்தி ஏதாவது கேட்டிருக்கீங்களா சார், இதோட அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு? அத்தாரிட்டி யாருன்னு கேட்கல மேடம். WRA டிபார்ட்மெண்ட் பண்ணுது, அதுல இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இதுக்கு அதிகாரி யாருன்னே தெரியல. நார்மலா ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்னா யாரு என்னன்னு போடுவாங்க, இதுல எதுவுமே அப்படி போடல. திங்கட்கிழமை அப்ரூவ் ஆயிடுச்சு. போன வெள்ளிக்கிழமை தான் காலையில அப்ரூவ் ஆயிடுச்சு 9 மணிக்கு என்னமோ. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபுல் ஆயிடுச்சுட்டாங்க, புக்கிங் ஃபுல் ஆயிடுச்சுட்டாங்க. சரி, திருப்பி அடுத்த வாரம் இன்னைக்கு ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு ட்ரை பண்ணும்போது மணல் அள்ள டிப்போ வந்து காட்டவே இல்லை. புக்கிங் போடுவோம், மணல் டிப்போ காட்டல. ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட 8 மணில இருந்து 9 வரைக்கும் ட்ரை பண்ண கிடைக்கல. சரி, அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் கேருக்கும் இன்னும் கால் பண்றோம், அவங்களும் எடுக்கல. பிசி வந்து 9 போன் எடுக்கிறாங்க. என்னங்க இது மாதிரி காட்டவே மாட்டேந்தே அப்படின்னா, இன்னைக்கு புக்கிங் கிடையாது சார்னு சொல்றாங்க. ரொம்ப அலட்சியமா புக்கிங் கிடையாது, வாரத்துல ஒரு நாள் தான் புக்கிங், நாங்க வெயிட் பண்ணி புக்கிங் ட்ரை பண்றோம், கிடையாதுன்னு சொல்லி ஈஸியா சொல்றீங்களா, இது ஏன் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, இல்ல சார் பழைய இதுவே பெண்டிங் இருக்கு, அதனால போடல. சரி, எதுவா இருந்தாலும் முன்னாடியே சொல்லணுமா இல்லையா? தெரியாது சார், எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. இது மொத்தமாவே வந்து இந்த நிறைய விலைக்கு விற்கிற மணல் மாஃபியாக்களுக்காக கவர்மெண்ட் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது உண்மையா கூட இருக்கலாம்ல சார், ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களே பெண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இந்த தடவை இது உண்மையா கூட இருக்கலாமே சார்? இல்ல, உண்மையா இருக்கலாம் மேடம். இந்த சைட் அப்ரூவல்லாம் ஒரு நாள் 2 நாள்லயே இது பண்ணலாம். நம்பர் 1 அவங்களுக்கு கிடைக்குது, அதாவது வெளியாட்கள் கிடைக்குது, வெளியே விக்கிறாங்க. இங்க 12,000 ரூபாய் 3 யூனிட் 12,000 ரூபாய்னா வெளியே 45,000 ரூபாய்க்கு கிடைக்குது, இப்போ கூட கிடைக்குது. அவங்களுக்கு கிடைக்கிறது பப்ளிக் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதாவது 3 யூனிட் இந்த வெப்சைட்ல புக் பண்ணா 12,000 ரூபாய். ஓகே, 3 யூனிட் மணல். ஆமா, இதுவே வெளியில பிரைவேட்டா எடுத்த 45,000 ரூபாய்க்கு எப்பவுமே கிடைக்குது, எவ்வளவு வேணா கிடைக்குது, எவ்வளவு யூனிட் வேணா கிடைக்குது. அது அப்பதான் நம்ம சந்தேகம் வருது. அது எப்பயுமே கிடைக்குது, இது ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஆமா. ஓகே, அப்ப மாஃபியா சம்திங் ஏதோ மணல் மாஃபியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி புக் பண்ணவங்களே பெண்டிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுறாங்க. வீக்லி ஒன்ஸ்னா அது பாட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும், பெண்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்காது. ஆமா, வீக்லி ஒன்ஸ் தான் ஓப்பனிங், அது மூவ் ஆயிட்டே இருக்கும், பெண்டிங் வைக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து மறைமுகமா இது மாதிரி இந்த ரீசன் வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. இது சம்பந்தமா வேற எங்கேயாவது நீங்க புகார் எதுவும் கொடுத்திருக்கீங்களா சார்? மேடம், இந்த சைட் யார் ஓனர், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஹெட், இந்த அப்ரூவிங் அத்தாரிட்டி யார், எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் தான், அது எப்பவுமே பிஸியாவே இருக்கும். நார்மலா ஒரு வெப்சைட்ல இதுக்கான அதிகாரி யாருன்னு போட்டிருப்பாங்க, ஹூன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த எதுவுமே கிடையாது. ஆனா இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஸ்டாண்ட் வாங்கிருக்காங்களா சார்? மணல் வாங்கியிருக்கதா ஆதாரங்கள் இருக்கா சார்? வாங்கிருப்பாங்க, மேபி அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் ட்ரை பண்ணிட்டு தான் வாங்கிருக்காங்க போல. இப்ப தளம் போடுறோம் பிளான் பண்ணிட்டு நல்ல நாள் தளம் போடுறோம் பிளான் பண்ணிட்டா நம்ம பிளான் பண்ற நாளுக்கு கிடைக்காது. நாங்களே இப்ப சைட் இதுவே வந்து ஒரு 15 நாள் முன்னாடி அப்ளை பண்ண சைட் அப்ரூவலுக்காக. அது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே காலையில 9 மணிக்கு 9:30 மணிக்கு அப்ரூவல் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணா ஃபுல் ஆயிடுச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1 வீக், ஏற்கனவே அப்ரூவலுக்கு 15 நாள் அன்னைக்கு பண்ண முடியல, திருப்பி இன்னொரு 1 வாரம். அந்த 1 வாரத்துல கால் பண்ணாலும் ஆல்ரெடி இருந்தவங்க எல்லாம் பெண்டிங்ல இருக்காங்க, அதனால இந்த தடவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப வாங்கிருக்கலாம், அதாவது பெண்டிங் இருந்தாலும் புக்கிங் வாங்குறது தப்பு இல்லையே. ஆமா, பெண்டிங்க்கும் புக்கிங்க்கும் சம்பந்தம். ஏன்னா அடுத்த புக்கிங் நான் 1 வாரம் தானே பண்ண போறேன், அதனால புக்கிங் வாங்கிருக்கலாம். அது ஏன் வாங்கலன்னு தெரியல, அதனால சந்தேகம் வருது. பொதுவாக புதிய வீடு கட்டணும்னா அதற்கான செலவுகள் மலைப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும். வீடு கட்டுவதற்கு தேவையான செங்கல், மணல், சிமெண்ட் ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் கடுமையான தட்டுப்பாடு நிலவிக்கிட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி மணல் மாஃபியாக்கள் விலையை உயர்த்திக்கிட்டே போறதால ரொம்பவே சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படுது. இந்நிலையில் தான் தமிழ்நாடு அரசு டிஎன் சாண்ட் என்ற இணையதள பக்கம் மூலம் மணல் வாங்கிக் கொள்ளும் வசதியை அறிமுகம் செய்தது. இணையதளம் செயலி மூலம் மணல் முன்பதிவானது பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நடைபெறும். பொது பயனர்கள் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மற்றும் லாரி உரிமையாளர்கள் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் பொதுமக்கள் நுழைவு வழியாக மணலுக்கு முன்பதிவு செய்யலாம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பல நேரங்களில் இணையதளத்தில் பொதுமக்களுக்கான நுழைவு திறப்பதில்லை. அப்படியே இணையதளத்திற்குள் நுழைந்தாலும் மணல் முன்பதிவு முடிந்துவிட்டதாக வருகிறது. வாரத்துல 1 நாள் தான் அரசாங்கம் பொதுமக்களுக்கு ஆன்லைன் மூலம் மணல் விற்பனை செய்யுது.
அந்த ஒரு நாளில் கூட புக்கிங் பண்ண முடியலனா எப்படி அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட குற்றச்சாட்டு. இதனால் பொதுமக்கள் மணல் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர். அதே நேரத்தில் லாரி வைத்திருப்பவர்கள் இடைத்தரகர்களுக்கு, மணல் மாஃபியாக்களுக்கு சுலபமாக மணல் கிடைக்கிறது எப்படி? அப்படின்னா தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை மணல் மாஃபியாக்களுக்கு பிளாக்கில் மணலை கொடுத்து விற்பனை செய்ய வச்சுட்டு சாமானிய மக்களை மீண்டும் புரோக்கர்களிடம் அதிக விலை கொடுத்து வாங்க வைக்கிற வேலையை செய்யுதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு இந்த ஆடியோ ஆதாரம். இது போன்ற சமூக விழிப்புணர்வு தகவல்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டலோடு இணைஞ்சிருங்க.